வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஹாஜா கனி அவர்களும் சமூக ஆர்வலர் திரு பானு கோம்ஸ் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறதுல தமிழகம் முதலிடம் வகிப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. பெரும்பாலும் அரசியல் கட்சிகளுடைய போராட்டங்கள், மாணவர் அமைப்புகளுடைய போராட்டங்கள் இந்த சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழகத்தில் போராட்டங்கள்ங்கிறது மக்கள் நடத்துகிற போராட்டங்களை விட அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்கள் மிக அதிகம். அப்படிங்கும்போது இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய தொண்டர்களை என்ன ஒரு கல்ச்சருக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறாங்கங்கிறது தான் இந்த வண்டலிசத்தோட அடையாளம். எல்லா இதுலேயும் ஒரு கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆனால் சரி, இல்லை கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை பிற சமூக பிரச்சனைகளை எடுத்து போராடுவதாக சொல்லி கொண்டாலும் அதனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது. அதுலேயும் முதல் இது இந்த பொது போக்குவரத்தில் பஸ்ஸை அடிக்கிறது, இல்லை ட்ரெயினை நிறுத்துறது, இல்லை ப்ரைவேட் பஸ்ஸஸை நிறுத்துறது. மக்களுடைய அந்த மொபிலிட்டியை, மக்களுடைய டிரான்ஸ்போர்ட்டை தடுத்து நிறுத்தணும். அதாவது இவர்கள் நடத்துகிற போராட்டத்துக்கு மக்களும் ஆதரவளிக்கிறார்கள்ங்கிறத ஒரு தோற்றத்தை கொண்டு வரணும்னா மக்களுடைய மூவ்மெண்ட்டை தடுத்து நிறுத்தணும். அதற்காக பஸ்ஸை அடிப்பது. மக்கள் உடனே பாதுகாப்பு கருதி வெளியில் வரமாட்டாங்க. ஒரு சொல்லப்படாத பந்த், இந்த மாதிரியான ஒரு ரவுடித்தனம் சார்ந்த ஒரு போராட்டங்களாக தான் எல்லா கட்சிகளும் தொடர்ந்து அதை முன்னெடுத்துட்ருக்காங்க. அப்போ இது கட்சிகளைத்தான் நாம் ப்ளேம் பண்ணோம். இந்த இதுக்கு பழக்கப்படும் போது சாதாரணமாக மக்கள் முன்னெடுக்கிற போராட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் புகுந்து கொண்டு இதே செயல்பாட்டை தான் செய்கிறாங்க. அது டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் நடத்தின ஒரு ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. அதில் கூட அந்த தொண்டர்களால், அந்த ஊழியர்களால் பஸ்கள் சேதப்படுத்தப்படுது. அப்போ இது எதில் இருக்குது? அரசியல் கட்சிகள் பழக்கப்படுத்துறது தான் இன்றைக்கி கடைநிலை மக்கள் வர போய் சேர்ந்துருக்குங்கிறத தான் நான் பார்க்குறேன். போராட்டம் அப்படின்னாவே பொது சொத்துக்களை சேதப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எல்லோருக்குள்ளேயும் ஊறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சகோதரி அவர்கள் சொன்னது மாதிரி இங்கே ஒரு வன்முறை கலாச்சாரம் படிப்படியாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் இன்னொரு புறம், இதனுடைய மறுபக்கம் என்னவென்று சொன்னால், அறவழி போராட்டம் மீதான பார்வை குவியாமை, அந்த நம்பிக்கையின்மை, விரக்தி ஒரு புறம் இருக்கின்றது. அதையும் தாண்டி இது போன்ற நீங்களே சொன்னது மாதிரி போராட்டம் என்றாலே அது பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது என்கின்ற புரிதல் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டு போவதனுடைய விளைவு இன்றைக்கு பொது சொத்துக்கள் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், அதை நம்மை நாமே தாக்கிக் கொள்கிறோம் என்ற உணர்வும் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை பார்க்க முடிகின்றது. இந்த பசுவதை தடை சட்டம் வருகிறதோ இல்லையோ, இந்த பஸ் வதைக்கு ஒரு தடை சட்டம் வேண்டும். இதில் நான் குறிப்பாக சொல்வது என்னவென்றால், இந்த பேருந்து உடைக்கப்பட்டால் அல்லது எரிக்கப்பட்டால் அது செய்தியாகிறது. இது அல்லாமல் சேதப்படுத்த முடியாது. தினமும் நடக்கின்றது. நான் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கின்றேன், இதற்கு முன்பும் பதிவு செய்திருக்கின்றேன். அன்றாடம் மதியம் 12:30 மணிக்கு மேலே அண்ணா சாலை, சென்னை அண்ணா சாலை கடக்கின்ற பேருந்துகள் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரிகளை கடந்து போகும் பொழுது அந்த மாணவர்கள் அங்கே செய்யக்கூடிய, அந்த மாணவர்கள் என்று சொன்னால் ஒரு கல்லூரியில் ஒரு 20 பேர் 30 பேர் இந்த தவறை செய்வார்கள். அந்த கல்லூரிக்கே கெட்ட பேர் போகுது. 5000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு 30 பேர் தான் இப்படி ஈடுபடுறாங்க. இந்த 30 பேரை ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை? ஏன் மௌன சாட்சிகளாக இருக்கின்றன? தினமும் பார்க்கின்றோம் என்று சொன்னால், இவர்கள் பின்னால் மாணவர் படை இருக்கின்றது என்று வன்முறையாளர்களுக்கு பின்னால் ஒரு படையை சேர்த்து விடுகின்ற வேலையை காவல்துறையே செய்வதுதான் மிகப்பெரிய வேடிக்கையும் வேதனையுமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுல கூட சொல்லியிருக்காங்க, unless the government comes forward and strictly punishes the accused, nothing will change என்ற ஒரு செய்தியை இந்த இதில் மேற்கோள் காட்டியிருக்கார். இந்த பஸ் சங்க உரிமையாளர் சொல்லியிருக்கிறார். ஆக அரசு மிக கட்டாயமாக கண்டிப்பான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை ஏன் எடுக்க தயங்குகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் அரசியல் கட்சிக்கு பின்னாடி கூட்டம் இருக்கிறது, மாணவர்களுக்கு பின்னால் அவர்கள் திரண்டு, வன்முறையாளர்களுக்கு பின்னால்தான் தமிழக மாணவர் சமூகம் இருப்பது போல சொல்ல எவ்வளவு பெரிய வேதனை. நீங்க சொல்ற நிகழ்வு வேற. தினமும் மாணவர்கள் பஸ்ல ஏறி பாட்டு பாடுறது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது அப்படிங்கிறது வேறு. நம்ம இப்போ போக்கஸ் ஆகியிருக்கிற விஷயம் போராட்டங்கள் போது, இதே ஒரு கோரிக்கையை முன்வைத்து மாணவர்கள் போராடுகிற போது, அரசியல் கட்சிகள் போராடுகிற போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். இல்லை, இந்த பொது சொத்துகள் சேதம் என்பது பல்வேறு பரிமாணங்களோடு இருக்கின்றன. அது உடைப்பதும் எரிப்பதும் நாம் பொது சேதம் என்று எடுத்துக்கொள்கிறோம். இந்த சின்ன சின்ன சேதங்கள் அங்கே கொண்டு போய் விளைவிக்கின்றன. இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டாலே சட்டம் தன் கடமையை செய்யும். பொது சொத்துக்கள் மீது சேதம் ஏற்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை இங்கே எடுக்கப்படும் என்பது காட்டப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு வளராது. இங்கே இவ்வளவு இந்தியாவிலேயே முதலிடத்தில் தமிழகம் வந்திருக்கிறது. இது இப்போது எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குவது, கண்ணாடியை உடைப்பது,
அது தனியார் பேருந்து வரைக்கும் போது விரிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறார்கள். இத்தகைய பொது இடங்களில் நிகழ்கின்ற வன்முறைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? சட்டத்திற்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய அவமானமாக நான் கருதுவது, வலிமையானவர்கள் செய்யும் பொழுது விட்டு விடுவது, வலிமையற்றவர்கள் செய்யும் போது அவர்களை இறுக்கி பிடித்து தண்டிப்பது. இதை செய்யக்கூடியவர்கள் தனி நபராக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும், அரசாக இருந்தாலும், அவர்கள் சட்டத்திற்கு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்குகிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்கின்றேன். வலிமையானவர்கள் செய்தால் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு என்கின்ற அருவருப்பான கலாச்சாரம் தமிழகத்திலே பரவி கொண்டிருக்கின்றது. அந்த அருவருப்பை செய்யக்கூடியவர்கள் படித்தவர்களாகவும் அனைத்தையும் தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது அது மேலும் விரிவடைகின்றது என்பதுதான் என்னுடைய பார்வை. அதாவது இந்த செய்தியை பார்க்கும்போது படித்தவர்கள் அரசியல்வாதிகள் செய்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரம் பரவி இருக்கு அப்படின்னா, இந்த மீடியனில் அழகுபடுத்துவதற்காக பூந்தொட்டிகளை அரசு வைக்கிறது, அது நடிகரவில் காணாமல் போகிறது, அதை திருடிட்டு போகிறாங்க. ஒரு டம்ளர் ஒரு பொது இடத்துல ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டேங்க் வச்சுருந்தாங்கன்னா அதில் செயின் போட்டு தான் டம்ளர் வைக்க வேண்டியிருக்கு, இல்லாட்டி அது காணாமல் போகிறது. அந்த மாதிரி மீடியனையே தூக்கிட்டு போய்ட்றாங்க. ஒன்றுமில்லை, ஒரு நோ பார்க்கிங்காக வச்சிருந்த நிறைய இது காணாமல் போயிருக்கு. டஸ்ட்பின், ஒரு மெட்டல் டஸ்ட்பின் வச்சா அது காணாமல் போகிறது. ஆக எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி பொது சொத்துங்கிறது தனி சொத்தாக கருதி எடுத்துக்கொண்டு போகிற ஒரு கலாச்சாரம், ஒரு பார்வை பெரிய பரவலாக இருக்குது. இதற்கு காரணம் மேலே இருந்து தான் வருது, கீழே இருந்து போகிறதுங்கிறது இல்லை. அரசியல் கட்சிகள் பழக்கப்படுத்தி இருக்கிற இந்த அரசியல் களம், இந்த அரசியல் கலாச்சாரம் அது கடைநிலை மக்கள் வர போய் சேருது. ரெண்டாவது, 30 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கல்லூரியில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வெளியில் போன பிறகு அந்த கலாச்சாரம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் வருடா வருடம் அந்த கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள்னா காவல்துறை மீது புகார் சொல்ல முடியாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஊக்குவிக்கிற, பின்னால் இருந்து அவர்களை அந்த செயலுக்கு தூண்டுகிற அரசியல் கட்சிகள் எல்லா ஆர்ட்ஸ் காலேஜிலும், குறிப்பாக லா காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸில், குறிப்பிட்ட சில ஆர்ட்ஸ் காலேஜஸில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது. மக்களை அரசியலுக்கு பழக்கப்படுத்துகிறேன் என்று சொல்லி பின்னால் இருந்து அவர்களை ஊக்குவிக்கிற அரசியல் கட்சிகளுடைய வேலை இந்த இதில் இருக்குது. அதை மறுத்துட்டு நாம் காவல்துறை மீது மட்டும் சொல்ல முடியுமா குற்றம்? ஆக இதில் எல்லா இதிலும் அரசியல் சீரழித்து கொண்டிருக்கிறதுங்கிறத தான் நான் பார்க்கிறேன். காஜா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், அறவழி போராட்டங்கள் மீது நம்பிக்கை எப்போ போகுதோ அப்போதான் இது மாதிரியான வன்முறைகள் நிகழ்குது அப்படின்னு. அந்த நம்பிக்கையை மக்கள் இழந்துட்டாங்களா, இல்லை அறவழியில் போராடினா அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசு ஆட்சியாளர்கள் கொடுக்காம போனது ஒரு குற்றமா? அது ஒரு வகையில் சரிதான். ஏன்னா அறவழி போராட்டம்ங்கிறது மிகுந்த பொறுமை தேவைப்படும். அது பல வருடங்கள் எடுக்கலாம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறதுக்கு நீங்கள் கேட்கவே முடியாது. ஒரு 10 வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து அறவழியில் போராடினா தான் உங்களை பற்றின நீங்கள் இந்த மாதிரி போராடுறீங்கிற அட்டென்ஷனையே மீடியா கூட கொடுக்கும். ஒரு இன்னைக்கு பரபரப்பான நெகட்டிவ் செய்திகளுக்கு கொடுக்குற அட்டென்ஷனை பாசிட்டிவ் செய்திகளுக்கு கொடுக்க முடியுதா? அதற்கான பார்வையாளர்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு இது நடக்குது. ஆக எல்லா கோணங்களிலிருந்து தான் இதை பார்க்கணும். அப்போ அறவழி போராட்டங்களை இன்னைக்கு அரசியல் கட்சிகளால் கேலிக்கூத்தாக ஆகப்படுவதையும் நாம பார்க்குறோம். உண்ணாவிரதம்னு இருக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு உட்காந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போகிற உண்ணாவிரதங்களையும் நாம பார்க்குறோம். அது மிகப்பெரிய உண்ணாவிரதம் இல்லை, 3 மணி நேரங்கள் மட்டுமே நடக்கிற உண்ணாவிரதங்களையும் பார்க்குறோம். அப்போ அறவழி போராட்டம் அரசியலால் முன்னெடுக்கப்படும் போது அது பொருளற்றதாகிறது. சாதாரண மக்கள் அறவழி போராட்டத்தை எடுக்கும்போது அரசுகள் கண்டுகொள்வதில்லை. ஆக இந்த ரெண்டும் தான் இந்த மாதிரியான வன்முறை போராட்டத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. நம்பிக்கை இழந்துட்டாங்களா அரசியல் கட்சிகள்? சசி பெருமாள் அறவழியில போராடுறாரு, உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஷர்மிளா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. கூடங்குளத்துக்கு எதிராக பல நாட்களாக அறவழியில் போராட்டங்கள்லாம் நடத்தப்படுகிறது. கண்ணு முன்னாடியே நிறைய சாட்சிகள் இருக்கிற போது ஏன் அரசியல் கட்சிகள் மாற்று பாதையை தேர்ந்தெடுக்கணும்? நிச்சயமாக பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. ஆனால் சகோதரி குறிப்பிட்ட மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடி விளை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு செய்தியாக வேண்டும், அது வன்முறையாக. உதாரணத்திற்கு அமைதி வழியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது என்றால் அது செய்தியாவதில்லை. திடீரென்று அங்கே ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு தடியடி, அந்த பரபரப்பு, இந்த பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்ற நோய் மக்களிடம் வந்து விட்டதா, அல்லது உங்களைப் போல ஊடகங்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் ஒரு அறவழியான போராட்டத்திற்கு அரசு தரக்கூடிய மரியாதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு எங்கே போராட்டத்துக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க? அந்த சென்னையில் ஜனநாயகம் மணக்கின்ற அந்த கூவ நதிக்கரை ஓரம் எந்த மக்களுடைய கண்ணிலையும் அது படாது.
அதெல்லாம் வெளியில கொண்டுட்டு வர்றது யாரு? ஊடகங்கள் தான். இல்ல அது ஊடகங்கள் வெளியே கொண்டு, அதாவது எல்லா நான் ஒரு குற்றச்சாட்டையுமே இல்ல இல்ல எல்லா ஊடகங்கள் மீதே நீங்க எல்லாருமே தொடர்ந்து எல்லா வைக்கிறீங்க அப்படிங்கறத குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை, ஒரு விரல் நுனி அளவு விமர்சனத்தையும் வைக்கின்றேன். இல்ல, அதாவது தனிநபர் போராட்டம் நடத்தும் போது சசி பெருமாள் இருக்கட்டும், அது அந்த கோரிக்கை தான் முக்கியம். அது ஒருத்தர் நடத்துறாராங்கிறதுல அந்த போராட்டத்துடைய தன்மை, தீவிரம், முக்கியத்துவம், நோக்கங்கிறதா முக்கியமே தவிர அங்க ஒருத்தர் இருக்கிறாரா 100 பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஊடகங்களுக்கு முக்கியம் இல்ல. அதோட கோரிக்கை தான் முக்கியம். அதன் அடிப்படையில தான் ஊடகங்கள் வந்திருக்காவிட்டால் இது போன்ற போராட்டங்கள் மக்கள் பார்வையிலிருந்தே மறைந்து போயிருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதே நேரத்தில் மக்கள் பார்க்கின்ற இடத்தில் அண்ணல் காந்தியடிகள் போராட்டம் நடத்தும் போது மக்களுக்கு தெரியாத இடத்தில் நடத்தினார். இந்த அறவழி போராட்டங்கள் வெகுஜனப்படுத்தப்பட்டு ஜனநாயகப்படுத்தப்படும் போது உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கின்றதா, ஜனநாயக நாட்டில் இந்த வழியில் அதற்கு தீர்வு தேடிக் கொள்ளலாம் என்கின்ற பழக்கத்தை பொதுமக்களுக்கு, அது ஒரு கல்வி, ஒரு மாஸ் எஜுகேஷன், அது இல்லாமல் போகும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்ன போது இவங்க சொன்னாங்க, ஒரு உடனடி தீர்வு எதிர்பார்க்க முடியாத அறவழி போராட்டத்தில் ஊரில் தண்ணீர் வரவில்லை அல்லது சாக்கடை பிரச்சனை தெருவெங்கும் இருக்கின்றது. உடனே மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு உண்ணாநிலை போராட்டத்தில் இருப்போம் என்றோ அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை விட உடனடியாக சாலை மறியலுக்கு வந்து விடுகிறார்கள். நாங்கள் இயக்கம் தொடங்கியிருந்து ஒரு விதி வச்சிருக்கோம், சாலை மறியலில் ஈடுபடக்கூடாது என்று. ஏனென்றால் அந்த சாலையில் மறிக்கப்படக்கூடிய ஒரு பிரசவத்திற்கு போகக்கூடிய வாகனம் கூட இடையில சிக்கலாம். அப்போது சாலையை மறிப்பது மிக மோசமான செயல் என்பதனால எங்களுடைய போராட்ட வடிவத்தில் சாலை மறியலே கிடையாது. ஆனால் சாலை மறியல் நடக்காவிட்டால் அந்த மக்களுடைய குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை, அவங்க பல்லாண்டுகள் தாகங்களோடு காத்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மீது உடனடி அக்கறை ஒரு நலம்புரி அரசாங்கத்தால், நலம்புரி நிர்வாகத்தால் செலுத்தப்படும் பொழுது இத்தகைய போராட்டங்கள் ஓயும். ஆகவே இந்த மொழிதான் எங்களுக்கு புரியும் என்று அதிகார வர்க்கம் சொல்லக்கூடாது. வன்முறை மொழியை மட்டுமே நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று அதிகாரமும் சொல்லக்கூடாது. வன்முறையைத்தான் முதலில் கையில் எடுப்போம் என்கின்ற நிலைமைக்கு போராடுபவர்களும் போகக்கூடாது. இங்கே இருதரப்புக்கும் தேவையான ஒரு வெகுஜன கல்வி முறை தேவைப்படுகிறது. போராட்டத்துக்கு வரும்போதே யாரும் முடிவு பண்ணிட்டு வர்றதில்ல, கண்டிப்பா வன்முறையில் ஈடுபடணும், பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்தணும்னு யாரும் முடிவு பண்ணிட்டு வர்றதில்ல. அந்த சூழல் அதை முடிவு பண்ணுகிறதா, இல்ல காவல்துறை அணுகிற விதம், ஆரம்பத்தில் அறவழியில போராடுறவங்களையோ இல்ல அமைதியாக போராட்டம் நடத்தவர்களையோ ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை காண்றது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகாம இது காவல்துறை அணுகிற விதத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? காவல்துறை அணுகிற விதத்தில் பிரச்சனையாங்கிறத விட அறவழி போராட்டங்கள் தான் நடக்குதா அப்படிங்கிறது தான். நீங்கள் சாலைக்கு வந்து போராடுகிறீர்கள்ங்கிறதுனால பொதுமக்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கிற போராட்டங்களில் 10 நாளா ஒரு வாரமா தண்ணி வரல அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் தண்ணி வராம இருக்க முடியும்? அந்த நான் வந்து பொதுமக்கள் முன்னெடுக்கிற அந்த சிறு சிறு போராட்டங்களை பற்றி பேசல. பொது சொத்துக்களுக்கு பெரும் அளவில் சேதத்தை ஏற்படுத்துகிற அரசியல் கட்சிகள் முன்னால் நின்று நடத்துகிற போராட்டங்கள் ஒன்று வேண்டாம். 2013 14 ஒரு மரக்காணத்தில் ஒரு இது நடக்குது. பாமக தலைவர் கைது செய்யப்படுகிறார். 650 அரசு பஸ்கள் சேதப்படுத்தப்படுகின்றன, 170 தனியார் பஸ்களும் சேதப்படுத்தப்படுகின்றன. இன்று வரை அக்கட்சியிலிருந்து நஷ்டஈடு வாங்கியிருக்காங்களா? இழப்பீடு வாங்கப்படும். அது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் சேதப்படுத்துகின்ற பொது சொத்துக்கு, அமைப்புகள் சேதப்படுத்துகின்ற பொது சொத்துக்கு அந்த அமைப்புகளிடமிருந்தோ கட்சிகளிடமிருந்தோ நாம் நஷ்டஈடு வசூலிச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இது எந்த வகையிலுமே அந்த செயல்களை செய்கிற அவர்களிடமிருந்து ஒரு தண்டனையாக அதற்கான இழப்பீடுகளை பெறாத நிலையில் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்கள் கடைநிலை வரை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அக்கௌண்டபிலிட்டி இருந்ததுன்னா இது தன்னாலே குறையும். அதே போல் 2002 மாணவிகள் எரித்து கொல்லப்பட்ட அந்த பஸ் வழக்கு, அப்பவும் அவங்க கேஸ் வந்தது உடனே இந்த மாதிரியான ஒரு ஆக அரசியல் தலைவர்கள் அவர்களிடமிருந்து அந்த அக்கௌண்டபிலிட்டியை நாம் இது பண்ணோம்னா தொண்டர்கள் கூட ஒழுங்காக டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஆக அரசியல் தலைவர்களை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இழப்பீடு வசூலிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாரோ செஞ்சாங்க அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை ஒவ்வொரு கட்சிகளுமே வேற யாரோ ஒருத்தர் மேலே போட்டுட்டு நழுவிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மைதான். இதில் இழப்பீடு வசூலிப்பதில் சிக்கல் இருக்கிறது. இவங்க சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து இழப்பீடு வசூலிக்கவில்லை என்று. அரசு போக்குவரத்து கழகம் பல பேர் மேலே விபத்தை ஏற்படுத்தி அந்த இழப்பீடு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு கொடுக்கப்படாமல் அரசு போக்குவரத்து கழகங்கள் ஜப்தி செய்யப்படக்கூடிய செய்திகளை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அப்பொழுது லா மேக்கர் ஷுட் நாட் பி ஏ லா பிரேக்கர்மாங்க. சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அரசாங்கத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நீதிமன்ற உத்தரவே மதிக்கவில்லை என்று சொன்னால் இப்போ தனி மனிதர்களுடைய நிலைமையை பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இதுல என்ன இதுன்னா அவர் விபத்தை பத்தி ஆக்சிடென்ட் இஸ் ஆக்சிடென்ட் இல்ல இன்டென்ஷனலா நடக்கிறது இல்லை. ஆனா இந்த போராட்டங்களை இன்டென்ஷனலா நீங்க பொது சொத்தை சேதப்படுத்துறீங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். நம்ம சேதம் தான். அந்த சேதத்திற்கு இழப்பீடு கொடுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அது சரியாக மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதுதான் பார்க்கணும். அப்போது சட்டப்படி எல்லாரும் நடக்க வேண்டும். எதிர்பாராம நடக்கிறதுக்கும்
சைக்காலஜிக்கும் நிறைய மாப் வித்தியாசம் இருக்கு. சைக்காலஜி இருக்கின்றது. அது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது. அரசியல் கட்சிகள் அஞ்சுகின்ற வகையிலே எந்த சட்டம் இருக்கின்றது? எல்லாருக்கும் தெரியும்படி தேர்தல் வாக்குக்கு பணம் கொடுப்பது, இது மாதிரியான கடுங்குற்றங்கள் கூட எந்த அளவுக்கு இங்கே கண்டிக்கப்பட்டிருக்கின்றன. செயல்படாத நிலையை ஒரு சட்டத்திற்கு தந்துவிட்டு அதை தனக்கு வேண்டாதவர்கள் செய்யும் பொழுது சட்டம் என்பது எதற்கு பயன்பட வேண்டும்? நீதியையும் அமைதியும் நிலைநாட்டுவதற்கு பயன்பட வேண்டும். நீதி என்பது என்ன? நீதிதான் அமைதியின் தாய். அமைதி எங்கே நிலவும்? நீதி இருக்கின்ற இடத்தில் நிலவும். பாரபட்சமாக நடக்கும் பொழுது நிச்சயமாக நீதி நிலவாது. இதை எல்லாரும் செய்யும் பொழுது அவர்கள் தங்கள் வசதிக்கேற்ப சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வேண்டாதவர்களை பழிவாங்க பயன்படுத்துகிறார் என்பது ஒன்று. இப்போது அரசியல் கட்சிகளின் பொறுப்புணர்வை பற்றி பேசினார்கள். இந்திய விடுதலை போராட்டம் 1000 நியாயங்களோடு நடைபெற்றது. இந்த மண்ணை அந்நியர்கள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்காக அண்ணல் காந்தியடிகள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட போது சௌரி சௌரா என்ற ஒரு இடத்தில் காவல் நிலையம் தாக்கப்பட்டது. அந்த போராட்டத்தையே காந்தியடிகள் நிறுத்திவிட்டார். எவ்வளவு நியாயப்பாடு மிகுந்த இந்த இந்திய விடுதலை போராட்டம் கூட சௌரி சௌரா சம்பவத்தின் காரணமாக நிறுத்தப்பட்டது அல்லவா? அது போன்ற பொறுப்புணர்வு காந்திய தேசத்தில் காந்தியின் தியாகத்தின் காரணமான பதவியை அனுபவிக்கின்ற தலைவர்களுக்கு வர வேண்டும். நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இருக்கிற பொது சொத்துக்களை சேதப்படுத்தாம அவங்க அந்த விஷயத்தை தொடங்கி வச்சாங்க. மைக்க உடைக்காம இருந்தாங்கன்னா போதும். இப்போது இருக்கிற 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற அந்த நடைமுறையை ரத்து செய்வதற்கு மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. எல்லா மாநிலங்கள்கிட்ட அவங்க ஆலோசனைகளை கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான நடைமுறையாக இருக்குமா? தங்களுடைய முடிவுக்கு அவர்கள் ஒரு காரணம் சொல்கிறார்கள். இது கற்றலில் மிகப்பெரிய பின்னடைவையும் தேக்க நிலையும் ஏற்படுத்தி விட்டது. அதனால தரமான ஒரு பள்ளி கல்வி முறையை தர முடியல என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இது பல்வேறு கோணங்களில் அணுக வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு கௌரவமும் விருதும், தோல்வியடைந்தவர்கள் மீது அவமானமும் என்கின்ற ஒரு சூழல் நிலவும் பொழுது மனோரீதியான மிகப்பெரிய தாக்கங்களை கல்வி தோல்விகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த விளைவுகளின் காரணமாகத்தான் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இப்பொழுது கூட 2009 முதல் 2014 வரை 2449 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறதாகவும், அது 2009 14 வரை 5823 சிறுவர்கள் வீட்டை விட்டு ஓடி போயிருப்பதாகவும் இந்த கல்வி தோல்வி காரணமாக ஒரு புள்ளி விவரம் முன்னால் இருக்கின்றது. ஆகவே இதை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற முறையை கொண்டு வந்தார்கள். அந்த காரணம் மாற்றப்படாத சூழலில் இந்த கட்டாய தேர்ச்சி முறை என்பது எடுக்கப்பட்டால் இந்த சமூக விளைவை சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக கல்வித்தரம் மேம்படுத்தப்பட வேண்டும், கற்றல் திறன் வளர்க்கப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய கற்றல் திறன் என்பதையும் கல்வி திறன் என்பதற்கும் என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறோம்? தேர்வில் பெறக்கூடிய மதிப்பெண் தான் ஒருவருடைய தகுதியை சொல்கிறது. அந்த மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு பிற திறன்கள் எது இருந்தாலும் அது ஒரு கல்வி முறையால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இந்த நம்முடைய கல்விச் சூழலில் இருக்கக்கூடிய பெரிய குறைபாடாக நான் பார்ப்பது, அவன் மதிப்பெண் எடுக்கவில்லை என்று சொன்னால் மதிக்கப்பட வேண்டிய இல்லை. மதிப்பெண் தான் ஒரு மாணவனையோ மாணவியையோ மதிப்பை தீர்மானிக்கின்றது என்கின்ற ஒரு மதிப்பீடு பொது புத்தியில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அவரிடம் என்ன பிற திறமை இருந்தாலும் அது கண்டுகொள்ளப்படுவதில்லை. உதாரணத்துக்கு இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய 90 விழுக்காடு மின்சாதன பொருட்களை கண்டுபிடித்த அல்லது கண்டுபிடிக்க காரணமாக இருந்த அடிப்படை ஆய்வுகளை செய்த தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாணவன். இந்த மரமண்டையில் அறிவை ஏற்ற முடியாது என்று சொல்லி ஆசிரியர்கள் புறக்கணித்து விட்ட பிறகு ஒரு தாய் தந்த ஊக்கம் ஒரு மாபெரும் விஞ்ஞானியை தந்து விட்டது. ஐன்ஸ்டீன், இந்த உலக அறிஞர்களிலேயே அதிகமாக தன் ஆற்றலை மூளையை செலவழித்தவர் என்று சொல்லக்கூடிய ஐன்ஸ்டீன் போலியாக பொய் சொல்லி பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறியவர். பள்ளிக்கூட முறை என்பது ஆக்கத்திறனை, கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஆக்கச் செயல்திறனை வளர்ப்பதற்கு பதிலாக அதை மறைக்கிறது, தடுக்கிறது என்று இவர்கள் கருத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்பதை நாம் எடுத்துவிட்டு கல்வித்திறனை நாங்கள் செழுமைப்படுத்த போகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த கல்வித்திறன் என்பதற்கும் கல்வி கற்றல் என்பதற்கும் என்ன விதமான உள்ளடக்கத்தை வைக்கப் போகின்றோம்? சில பேருக்கு சுட்டு போட்டாலும் கணிதம் வராதுன்னு வச்சுங்களேன். இப்போது மத்திய அரசின் இன்னொரு பாடத்திட்டம் NIOS என்று சொல்கிறார்கள். அந்த பாடத்திட்டத்தில் ஏதாவது 5 பாடத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் விருப்பமான பாடத்திட்டத்தை, இப்போது கணிதமே வராத மாணவன் கணிதத்தை கற்றால் தான் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி அடைய முடியும். ஆனால் NIOS முறையில்
ஏதாவது 5 பாடங்களில் அடிப்படை அறிவுக்குரிய 5 பாடங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இது மத்திய அரசு அங்கீகரிக்கிறது, மாநில அரசில் அந்த கல்வி முறைக்கு அங்கீகாரம் கிடையாது. இது போன்ற முரண்பாடுகளை எல்லாம் முதலில் சரி செய்துவிட்டு வெறும் மதிப்பெண்ணை மட்டுமே வைத்து தீர்மானித்து விடாமல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி நிறுத்துகிறீர்களா, சரி, கற்றல் திறனை மேம்படுத்த வேண்டும், கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெறும் மதிப்பெண்ணை மட்டும் வைத்தால் அது கிராமப்புற மாணவர்களை, எளியவர்களை பெரிதும் பாதிக்கும். வேறு அவர்களுடைய திறன்களையும் மதிப்பீடு செய்வதற்கான ஒரு மதிப்பீட்டு முறைகளை உருவாக்கி அதில் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதாவது கட்டாய தேர்ச்சிங்கிறது சரியான முறை அல்ல. அது ஒரு கல்வின்னு வரும்போது கட்டாய தேர்ச்சிங்கிறது, அதுவும் குறிப்பாக அந்த அடிப்படை கல்வி இருக்குல்ல, 8ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்வி, அந்த அடிப்படை கல்வி தான் பேஸ். அந்த ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்காம நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக கட்டாய தேர்ச்சின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகும்போது 9ஆம் வகுப்பிலேருந்து அவர்களுக்கு இது குறித்த பாடங்களோ வலிமையான அடித்தளமோ இருக்காது. ஆக இதுதான் ஒரு கல்வியின் அடிப்படையான ஆதாரமான இருக்க வேண்டிய ஒரு இது. அதில் கட்டாய தேர்ச்சி கூடாதுன்னு சொல்கிற அளவில் அது சரி. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் அந்த கல்விங்கிறதுல இங்கே உள்ளவர்களுக்கு அந்த ஒரு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் கட்டாய தேர்ச்சி வேண்டான்னு சொன்னாலும் கட்டாய தேர்ச்சியாக இருந்தாலும் இந்த இரண்டுமே கல்விக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு தான் சொல்லுவோம். அப்போ கட்டாய தேர்ச்சி வேண்டாம் அப்படின்னா பிரைமரி எஜுகேஷன் 8ஆம் வகுப்பு வரை எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் இந்த கிரேடிங் சிஸ்டமோ இல்லை இந்த தேர்வு முறைகளோ இல்லாமல் அதை நீங்கள் ஃபன் ஃபில்டாக கொடுங்க. ஒன்றும் வேண்டாம். அந்த ஸ்மார்ட் கிளாஸுங்கிறத சென்னையிலேயே சில கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் இருக்குது, நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அதுவரை ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், மேத்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்த ஏழை குழந்தைகள் அத்தனை பேரும் அதில் அந்த மாதிரியாக ஒரு விஷுவல் மீடியம் மூலம் ரொம்ப ஃபன்ஃபில்டாக அதை சொல்லி கொடுக்கும்போது அவர்களுக்கு ரொம்ப எளிதாக அதை உள்வாங்கி மிக பிரமாதமாக அவர்கள் எக்ஸாம்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியாக கல்வியை மேம்படுத்தக்கூடிய அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணணுமே தவிர கட்டாய தேர்ச்சியோ இல்லை கட்டாய தேர்ச்சியை நீக்குவதோ எந்த வகையிலும் உதவாது. ஒரு சமுதாயம் நல்ல டெவலப் ஆகணும், ஒரு ஹையர் ஸ்டடீஸ் வரை அவங்க போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரைமரி எஜுகேஷனை தான் இது பண்ணணும். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த பிரைமரி எஜுகேஷனில் என்ன தேவையோ அதை கொடுப்பதே இல்லை. இதற்கு ஒரு வகையில் அரசியல் காரணங்களும் இருக்குது. மக்களை இன்ஃபார்ம்டாக ஆக விடாமல் அப்படியே தக்க வைப்பதில் இந்த பிரைமரி எஜுகேஷனை நீங்கள் எவ்வளவு தூரம் மோசமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மக்களை நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு மிக எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒன்ஸ் ஒரு நாட்டில் ஒரு பிரைமரி எஜுகேஷன் வலிமையாக செயல்படும் போது அந்த நாடே ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் காணும். இன்றைக்கு இன்னோவேஷன்ஸ் இல்லை அப்படின்னு மூர்த்தி சொல்கிறார், இன்ஃபோசிஸ் மூர்த்தி சொல்கிறார். எப்படி இன்னோவேஷன்ஸ் இருக்கும்? நீங்கள் அடிப்படை நம்ம நாட்டில் எப்படி த்ரூ அவுட் இந்தியா அந்த அடிப்படை கல்வி என்பது மிக மிக கேவலமாக இருக்குங்கிறது தான் அடிப்படை. அதை நீங்கள் சரி பண்ணாமல் மேலே மேலே பில்டிங் எடுப்புனா இன்னோவேஷன்ஸ் இல்லை, சாதாரண ஒரு செயல்திறன் கூட இல்லாமல் தான் போகும். தேசிய அளவில் ஒரு கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நிலைப்பாடு. இந்த போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் அல்லது மாநில அளவில் நடக்கக்கூடிய இந்த கல்லூரிகளில் நடக்கக்கூடிய தேர்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு காமன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு காமன் சிஸ்டமே வேணாம் அப்படின்னு நம்ம அதிலிருந்து வெளியில் போக முடியுமா? இல்லை, இது ஒரு நதிநீர் இணைப்பு மாதிரி ஒரு நெடுங்கனவை தான் சொல்கிறார்கள். அப்படி சொல்வதன் மூலம் இப்பொழுது இருக்கின்ற உடனடி ஒரு தேசிய அளவில் ஒரே கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் என்பது சரி. மாநில அளவிலாவது இருக்கிறது. இப்போதுதானே சமச்சீர் கல்வி எவ்வளவு காலம் கழித்தது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சமச்சீர் கல்வி என்பதை நாம் எப்படி புரிந்து கொண்டோம்? ஒரே பாடத்திட்டத்தை எல்லா பள்ளிக்கூடங்களும் வைத்து விட்டால் அது சமச்சீர் கல்வி என்று புரிந்திருக்கின்றோம். முத்துக்குமரன் குழு அப்படித்தான் சொல்லி இருக்கிறதா? இல்லை. அப்போது சமச்சீர் கல்வி என்பதையே நாம் அதை தேர்ந்தெடுத்து புரிந்து கொள்வோம். செலக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம வச்சிருக்கிறோம். இப்பொழுது சகோதரி சொன்னது மாதிரி கற்றல் முறை மாறிக்கொண்டு வருகிறது, கற்பிக்கும் முறையும் மாற வேண்டும். இப்போது பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் என்று பங்கேற்று கற்றல், நான் ஆசிரியன், நீங்கள் எல்லாம் மாணவர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்ற மோனோலாக், ஒருவர் பேச பிறர் கேட்கக்கூடிய அந்த முறை இன்றைக்கு எடுபடாது. இன்றைக்கு மாணவர்களுக்கு, அதாவது வசந்தி தேவி அவர்கள் தான் சொல்லுவாங்க, பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி டு இம்பார்ட் நாலேஜ் பட் டு சென்சிடைஸ். ஒரு அறிவை கொண்டு போய் தலைக்குள்ள புகுத்தி வைக்கிற முறைக்கு பேர் மட்டும் கல்வி கிடையாது. சில செய்திகளில் உணர்வூட்ட வேண்டும். சிலவற்றை அவர்கள் நீங்கள் எப்படி இதை பார்க்கிறீர்கள்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இது ஏதோ விருந்தினர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. மாணவனிடம் ஒரு பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆப்பிள் ஏன் கீழே விழாமல் மேலே போனது என்பதை நியூட்டன் ஒரு விதமாக பார்க்கிறான். ஏன் நியூட்டன் ஓடி போய் எடுத்தான் அப்படின்னு ஒரு மாணவன் கேட்டான். அந்த ஆப்பிள் அவர் மூக்கில் விழுந்திருந்தா இப்படி யோசிச்சிருப்பாரா சார் அப்படின்னு கேட்டான். இது ஒரு புதுமையான பார்வை. இந்த விழுந்த ஆப்பிள் நியூட்டனோட மூக்கு மேலே விழுந்திருந்தா அவர் கோபத்தில் வேற ஏதாவது சிந்திச்சிருப்பாரு. இது மாதிரி பார்வைகளை கூட நாம் அனுமதிக்கணும்.
ஒரு வகுப்பறை ஜனநாயகமே இல்லாமல் யாருமே கேள்வி கேட்காம கொண்டு போகும் பொழுது அந்த பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் இல்லாமல் போயிடுது. இங்கே மாணவனின் ஆக்கத்திறன், மாணவன் மாணவி, நான் இங்கே மாணவன் சொல்றது மாணவிக்கும் பொருந்தும், ஆக்கத்திறன் சார்ந்த கல்வி முறையை நாம் ஊக்குவிக்கிறோமா அல்லது ஒரு மனப்பாட வகையில்? இப்போ இந்த தேர்ச்சி முறையில் இருக்கக்கூடிய பெரிய பயமே ஒரு உயர்தட்டில் பிறந்து வரக்கூடியவர்களுக்கு மனப்பாடம் என்பது எளிதாக இருக்கின்றது, அவர்கள் மனம் தெளிவாக இருக்கின்றது. அடுத்த வேளை உணவை பற்றியோ அல்லது குடும்பத்தின் பிரச்சனைகளை பற்றியோ கவலையற்று இருப்பவர்கள் செய்கின்ற மனப்பாட முறைக்கும் வீட்டில் 1000 பிரச்சனை, குடிகார தந்தை, போதிய வருமானம் இல்லாத குடும்பம், உணவுக்கு வழி இல்லாத சூழல், இருப்பிடத்திற்கு உத்தரவாதம் இல்லாத நிலை, இதில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மனப்பாடம் செய்யக்கூடிய முறைக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றது. நாம் இருவரையும் அழைத்து ஒரே களத்தில் நிறுத்துகின்றோம். இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இப்படி இரக்கம் காட்டி அவர்களை கல்வியில் மழுங்கடித்து விடுவது சொல்லவில்லை. இதே திறனை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவதற்குரிய முயற்சிகளையும், அதனால தானே கர்ம வீரர் காமராஜர் நீங்கள் படிக்க வாருங்கள் என்று அழைத்த போது, நாங்கள் படிக்க வந்தால் உணவுக்கு என்ன வழி, உணவும் தருகிறேன், உணவுக்கு பிள்ளைகள் வந்து விட்டால் அவர்கள் வியாபாரம் ஏதோ தொழிலீட்டி வீட்டுக்கு பொருளீட்டி தருகிறார்கள் என்று சொன்ன பொழுது, காலை வேளையில் கல்வி, மாலை வேளையில் பள்ளிக்கூடத்திலே கைவினை பொருட்கள் தயாரிப்பு என்றெல்லாம் சிந்தித்த காமராஜர் போய் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர் அல்ல. நிச்சயமா லேட்டரல் திங்கிங்கை வளர்த்தெடுக்கிற கல்வி முறை இது போல, அதாவது சுருக்கமா சொல்ல போனா சிறுவர்களுக்கான கல்வி முறை, பள்ளி கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேக் தம் டு லவ் எஜுகேஷன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கல்வியை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு கூட காலையிலே குழந்தைகள் அழுது கொண்டே நாடு கடத்தப்படுவது போல வீடு கடத்தப்படும் உணர்வோடு அவர்கள் போகிறார்களா இல்லையா? மிகப்பெரிய சுமை எதற்கு அவர்கள் முதுகிலே தொங்குகிறது? ஏன் படிக்க எழுத சொல்கிறீர்கள்? ஏன் அவர்களை கல்வி என்றாலே ஒரு கடும் தண்டனை என்று அந்த சமச்சீர் கல்வி பத்தி சார் குறிப்பிட்டாரு. அது உண்மையில சமச்சீர் கல்விங்கிறது எப்படி புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகள் அதை அமல்படுத்துகின்றன அப்படின்னா, சமச்சீர் கல்வி என்பது தரம் குறைப்பதல்ல, தரத்தை எல்லோருக்குமான தரத்தை உயர்த்துவது. ஆனால் சமச்சீர் கல்வியோட ரிசல்ட் என்ன பார்க்கும்போது எல்லோரும் அந்த விமர்சனத்தை இப்போது வைக்கிறார்கள். அப்போதே அதை சிந்தித்து செயல்படுத்துவதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஆக இந்த இடத்தில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது மிக முக்கியம். அது கல்வி குறித்த தெளிவான சிந்தனை காமராஜருக்கு இருந்தது போல விஷனரி லீடர்ஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். நாம் அதைத்தான் பார்க்குறோம். சமச்சீர் கல்வியை எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம், ஆனால் ஒரு தவறான இன்டர்பிரேஷனோட அது அமல்படுத்தப்படும் போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். மோடி ஜெயலலிதா சந்திப்பை தவறாக விமர்சிக்கவில்லை, எனவே மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன், என்னோட கருத்தை திரும்ப பெறவும் மாட்டேன் அப்படின்னு EVKS இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். அதாவது இதை 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று அரசியல் ரீதியானது, இன்னொரு சமூக ரீதியானது. சமூக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரியான பேச்சுக்கள், அதாவது தரக்குறைவான பேச்சு அப்படிங்கிறத தாண்டி ஆபாசமான பேச்சு, ஆபாசமான தாக்குதல்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த அளவில் போய் நிற்குது. இது வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 60களில் ஆரம்பித்து இன்று வரை. அதாவது பெண்களுக்கு அரசியலில் என்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இன்னும் அதுக்காக தான் இடஒதுக்கீடு கேட்குறோம். ஒரு பாப்புலேஷனில் மக்கள் தொகையில் பாதிக்கு பாதி இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு வந்து இன்னும் அரசியலில் என்ட்ரி இல்லை, அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. அப்படிங்கும்போது ஏன் அவங்களாகவே வரலாம்? இன்னைக்கு பெண்கள் அரசியலுக்கு வருவதை யார் தடுக்கிறார்கள், எது தடுக்கிறதுங்கிறபோது இந்த மாதிரியான ஒரு ஏற்கனவே ஒரு ஆணாதிக்க சமூகம்னு பரவலாக எல்லோரும் பேசிக்கொண்டு, ஆக அந்த இதில் பெண்கள் வரணுங்கும்போது அவர்களை நீங்கள் எதன் மூலமாக தாக்கலாம்? இங்கே இருக்கிற கலாச்சார பேஸ் என்ன, பெண்களுக்கு எந்த அளவில் நீங்கள் கலாச்சார விலங்குகளை போட்டு வைத்து, அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஆண்கள், அரசியலில் இருக்கிற ஆண்கள் ஆபாச தாக்குதல்களை பெண்கள் மீது தொடுக்கும்போது அவர்களுக்கு இது ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு அரசியல்னாலே ஒரு பயம் வருகிறது. என்ட்ரி வந்து அந்த இடத்தில் தடுக்கப்படுகிறது, ரொம்ப சாமர்த்தியமாக தடுக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் தமிழகத்தின் முதல்வர் அவர் வந்து இதையெல்லாம் கடந்து வந்தவர் தான். பெண் என்கிற அடையாளம் எந்த இடத்துல அது வருதுன்னா, இனி அரசியலுக்குள் வர இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு முதல்வராக இருக்கிற பெண்ணுக்கே எந்த விதையிலும் பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி தான் பேசுகிறார்கள். அவர் என்ன உச்சபட்ச பதவிக்கு சென்றாலும், ஆண் அரசியல்வாதிகள் அது எந்த நிலையில் இருந்தாலும், கடைக்கோடி நிலையிலிருந்து பெரிய பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகள் வரை, ஒரு முதல்வராக இருக்கிற பெண்ணை கூட இந்த மாதிரி பேசிவிடலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இது முதல்வர் ஜெயலலிதா தன்னை தற்காத்துக் கொள்வார், அவருடைய தொண்டர்கள் அவர் இருக்கும். ஆனால் இது அவருக்கான சப்போர்ட் இல்லை. இனி வருகிற பெண்களை இந்த மாதிரியான பேச்சுக்கள் எப்படி தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அந்த வகையில் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது மதுவிலக்கு பிரச்சாரம் பெரிய அளவில் நடந்துட்டு இருந்தது. போராட்டங்கள் உச்சபட்சத்தை தொட்டு எந்த மையப்புள்ளியில் வந்து நின்னுது அப்படின்னா, மது ஆலைகள் நடத்துவர்கள்
மது ஆலைகள் எந்தெந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதிகமாக நடத்துகிறார்கள், அதில் இருக்கிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு மது ஆலைகளை நோக்கி மக்களுடைய கவனம் குவிய பெறும்போது இந்த மாதிரியான பேச்சு முன்னெடுக்கப்படுகிறது. இதனால் இப்போ என்ன நடந்திருக்கு, மது விலக்கு வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த இது முன்னால் இருக்கு. அப்போ ஆலைகளை நடத்துபவர்கள், இதனால் பாதிக்கப்படுபவர்கள், இந்த மையப்புள்ளியில் வந்து நிற்கிற அந்த ஆலைகள் சம்பந்தப்பட்ட கட்சிகள் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்போது அதிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக அரசியல் ரீதியாக முன்னெடுத்த ஒரு இதாக கூட நான் பார்க்குறேன். தவறாக சொல்லிய வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்பது இல்லை அந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவிப்பது அப்படிங்கிறது ஏன் அரசியல் தலைவர்கள் வந்து செய்வதற்கு தயங்குகிறாங்க? எல்லாவற்றிலும் ஒரு கௌரவ பிரச்சனையை பார்ப்பது தான் அதில் இருப்பதாக கருதுகிறேன். அரசியலில் விமர்சனம் தவிர்க்க முடியாத ஒன்று. எதிர்க்கட்சியினரை விமர்சனம் செய்வதற்குத்தான் அடுத்த எதிர்க்கட்சி இருக்கிறது. ஆனால் விமர்சனம் என்பதுடைய எல்லை என்ன என்பதில் ஒரு காலத்து தன்னை விமர்சித்து கேலி சித்திரங்கள் தீட்டிய இப்போ கேலி சித்திரக்காரரை அழைத்து ஜவஹர்லால் நேரு பாராட்டியதெல்லாம் நம்ம பார்க்க முடிகின்றது. தந்தை பெரியார் அவர்கள் பொது மேடையில் அமர்ந்திருக்கும் போது ரஷ்யா சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு வந்து பொது உடைமையை பற்றி பேசிக்கொள்ளும் போது ஒரு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஒரு மிக அருவருப்பான ஒரு கேள்வியை எழுதி அவருக்கு அனுப்புகிறார். பொது உடைமையை பேசக்கூடிய நீங்கள் அருகில் இருக்கின்ற உங்கள் துணைவியார் அது மாதிரி ஆக்குவீங்களா, நாகமையார் இருக்கிறாங்க. இந்த கேள்வியை இந்த சமூகத்துக்காக பாடுபட்டு எந்த பதவியையோ பிரதிபலனையோ எதிர்பாராம தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பொது வாழ்க்கைக்காக அழித்திருக்கின்ற பெரியார் எதிர்கொள்ள நேர்ந்தது. எந்த ஒரு பொது வாழ்க்கையில் இருந்ததற்காக அவர் எந்த பிரதிபலனையோ பதவியையோ அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த மக்களுடைய இழிவு தீர்க்க பாடுபட்டதற்காக அவர் மீது இப்படி ஒரு இழிவு சுமக்கும் கேள்வி. அவர் என்ன பதில் சொன்னார், இது உன்னுடைய தைரியம் அவருடைய சௌரியம் ரெண்டையும் பொறுத்தது என்று சொல்லி அவர் மேலும் பேசுகிறார். இப்படி எதிர்கொள்ள நேரும். அதே நேரத்தில் இப்பொழுது தமிழக முதல்வர் மீது வைத்திருக்கின்ற விமர்சனத்தை பற்றி கேட்கிறீர்கள். விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும், இதற்கு நம்ம ஐயன் திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்கார், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதே விமர்சனத்தை வேறு வகையில் சொல்லலாம். எதிர்காலத்தில் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் கூட்டணி ஏற்படுமோ என்கின்ற சந்தேகத்தை இந்த சந்திப்பு ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லியிருக்கிற விதம் என்பது கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மை. அப்பொழுது அது அந்த வார்த்தை புண்படுத்தி இருக்கின்றது என்பது உண்மையாக இருக்கும் பொழுது நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி தமிழக மக்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கலாம். அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். இவருடைய போராட்டம் கூட, அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. சட்டம் தன்னுடைய கடமை செய்ய போகின்றது. அதை தொடர்ந்து நடக்கின்ற போராட்டங்களும் கூட அவசியமற்றது. இதுபோல இப்பொழுது நம்ம சகோதரி சொன்னது மாதிரி எது பேசப்பட வேண்டுமோ, மக்கள் மத்தியில் எது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டுமோ, எது குறித்து ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து பரிமாற்றங்கள் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே குளிர்பதன பெட்டியிலே ஓரங்கட்டப்பட்டு விட்டு இது போன்ற விமர்சனங்களும் அவரை இவர் திட்டினார், இவர் கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் திட்டிருக்கிறார் தெரியுமா, இல்லை அந்த கட்சியினுடைய பாரம்பரியம் தெரியுமா, நேருவும் சினிமாவும் சந்திக்கும் போது என்ன நேர்ந்தது தெரியுமா என்றெல்லாம் பேசி இந்த வியாக்கியானங்கள் அதைவிட மோசமான நிலைமையை கொண்டு போய் சரி ஒவ்வொரு சொல்லுக்கும் தரக்கூடிய விளக்க உரைகள். ஆகவே இது இப்போ நம்ம இதை பேசிக்கொள்ள வைத்து விட்டார்கள். பாருங்கள், மது இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய கொடுமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை, அந்த அந்த போராட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது என்பதை இங்கே சொன்னார்கள். இதை பற்றி பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் பேச வேண்டும். இந்த உள்ளீடு, இந்த நிர்பந்தத்தை தருவது யார்? இதை நாம் பேசுவது தவறு என்று சொல்லவில்லை. அரசியல் களத்தில் விமர்சனத்தின் எல்லை எது? ஒரு குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பெண்களை நான் இங்கே ஒன்று பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாங்கள் மிக கடுமையாக விமர்சிக்கின்ற ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிர்நிலைப்பாடு தான் எங்கள் நிலைப்பாடு என்பது ஊரறிந்த ஒன்று. அந்த நிலையிலும் கூட இது போல பொது விவாதங்கள் கலந்து கொள்ளும் போது சமூக இணையதளங்களில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை பற்றி, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய பெண் தலைவர்களை பற்றி தரக்குறைவான விமர்சனங்கள் யாராவது செய்தால் அதை நாங்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றோம். எங்கள் கட்சி தலைமையும் கண்டித்திருக்கின்றது. இது பற்றி நாங்கள் மாவட்ட நிர்வாகங்கள் சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்கின்றோம். எதிர்கருத்து தான் சொல்கிறார்கள், அவருடைய கருத்து தான் எதிரி. அவர் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அப்படி பேசுகிறார் என்று பேசுவதற்கான உரிமை எவருக்கும் கிடையாது. இது இஸ்லாம் மார்க்கத்துக்கும் விரோதமானது என்று நான் முஸ்லிம்கள் அப்படி சென்றால் நாங்கள் உணர்த்தி இருக்கின்றோம். இதை செல்ஃப் டிசிப்ளின் இஸ் பெட்டர் தென் என்ஃபோர்ஸ்டு டிசிப்ளின் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சுய ஒழுங்கு வர வேண்டும். நான் சரியாக தான் பேசினேன், புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தப்பாக பேசினாங்க அப்படின்னு இளங்கோவன் அவருடைய கருத்தில் சரியாக தான் இருக்கிறாரு. அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ தான் சொன்னதை இன்னொருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை, அதை அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால
இதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் எப்படி கண்டிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இதற்கு பின்னால் இருக்கிற திட்டமிட்ட அரசியல் வந்து புரிகிறது. அதாவது அவர் சொல்லி இருப்பது தவறாக இருக்குமானால், அதில் உங்களுக்கு உணர்வுகள் காயப்பட்டிருக்குமா, என்ன ஆனால் பேசியது தவறா இல்லையா? தவறு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திட்டம் நீங்கள் தனித்தனியாக கேட்டிங்கன்னா எல்லோருமே இது தவறு என்று சொல்லுவார்கள். இதில் தவறு இல்லாமல் இதுக்கு நீங்கள் தவறாக எடுத்துக்கிடாதீங்கன்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் அந்த இடத்துல என்ன வந்தது? ஆக ஒரு சாதாரண தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருந்தது போக ஒரு தலைமை இடத்தில் இருக்கிற உருவங்கள், அரசியல் உருவங்கள் பேசும்போது அந்த இடத்திற்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் சொன்னதில் தவறு இல்லை, நான் தவறாக எடுத்துக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான விஷயத்த சொல்லுவேன், ஆனால் நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்க கூடாதுங்கிறது எந்த வகையிலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. ஆனால் அவர் அப்படி சொல்கிறாருங்கும்போது மற்ற மூத்த தலைவர்கள் எப்படி கண்டிக்கிறார்கள்? யாருமே கண்டிக்கல. முக்கியமாக அரசியல் நிலைப்பாடு அவர்களோடு சேர்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்து இதில் தவறு இருக்குமானால், இதில் அப்படி இருக்குமானால், ஆனால் போடுவதே அந்த இடத்தில் இருக்க அரசியல் நிலைப்பாட்டை தான் காமிது. இதில் நேரில் போய் அவர் ஏதோ பாதிக்கப்பட்டவர் போல நேரில் போய் ஆறுதல் கூறுவது எந்த விதத்தில், இது என்ன மாதிரியான செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போகிறது? குறிப்பாக பெண் வாக்காளர்களிடத்தில், பெண்களிடத்தில் இது என்ன மாதிரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது? இது ஜெயலலிதாவுக்கான இது இல்லை, ஆதரவு இல்லை, பெண்களுக்கான ஆதரவு. பெண்கள் அரசியலில் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தை ஒரு தலைவர் சொல்லும் போது அதை கண்டித்திருக்க வேண்டும். இதில் பெண்ணியவாதிகள் கூட மௌனமாக இருக்கிறாங்க. ஏன் மௌனமாக இருக்கிறாங்க? என்ன அரசியல் நிலைப்பாடு? இங்கே எல்லா அமைப்பு ரீதியாகவும் எல்லா அடையாளங்களும் ஒரு அரசியல் சார்ந்து இருக்குது. அப்போ நீங்கள் பொதுவான ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் அரசியல் சார்பு நிலை அது பாதிக்கப்படுங்கும் போது நீங்கள் அதில் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன பெண்ணியம் இருக்குது? எல்லாமே இங்கே போலித்தனமாக தான் இருக்குங்கிறத தான் நான் பார்க்குறேன். இது பெண்ணியம் தொடர்பாக சொன்னாங்க. பெண்களுக்கு மிரட்டல் கொடுக்கக்கூடியவர்கள், பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது இது மாதிரி விமர்சனம் வைப்பவர்களை கண்டித்ததெல்லாம் நான் வரவேற்கிறேன். இது மிகவும் களையெடுக்கப்பட வேண்டிய ஒரு சமூக தீமை என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் இதற்கு முன்மாதிரியாக திகழ்பவர்கள் சில பேர்கள் இருக்கக்கூடிய உயர் பதவியை பாருங்க. அமேதி தொகுதியில் மோடி பேசினார் தேர்தல் பிரச்சாரத்தில், நேரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை இந்த தொகுதி தேர்ந்தெடுத்தும் கூட இவர் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னார். அதற்கு பதிலளித்து பேசிய பிரியங்கா என்ன சொன்னார்? என்னுடைய தந்தையினுடைய தியாகத்தை சிறுமைப்படுத்துகிறார்கள், அது என் தந்தையினுடைய தியாகம் மிகப்பெரியது, இது போல தரம் தாழ்ந்த அரசியலை எதிர்க்கட்சிகளை நடத்தக்கூடாது என்று மோடியை பார்த்து விமர்சனம் வைக்கிறார். இது தரம் தாழ்ந்த அரசியல் என்பது இப்படி பேசாதீங்கன்னு சொல்லுது. நான் தரம் தாழ்ந்த அரசியல் நடத்தலைன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேநீர் கடையில் வேலை பார்த்தவன், நான் இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன், அதனால ஜாதி சொல்லி என்னை திட்டாங்க பிரியங்கா. இது ஒரு மிக மோசமான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது அரசியலில். அந்த பிரியங்கா அதையெல்லாம் நினைத்து சொல்லலை, என் தந்தையை சிறுமைப்படுத்தாதீர்கள்னு சொன்னாங்க. உடனே ஜாதி சொல்லி திட்டினார் என்று சொல்லி பிரியங்கா மீது 3 வழக்குகள் போடப்பட்டன. அந்த பொதுச் செயலாளரே வழக்கு தொடுத்தார். அர்ஜுன் சாஹினிங்க மீனவர் பிரிவு தொடுத்தார். சூரஜ் நந்தன் என்று சொல்லக்கூடிய நபர் விமர்சனம் அப்படிங்கிறது எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்ல, எந்த விதிவிலக்கு இல்ல. ஒரு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒருவர் நடந்து காட்டும் முறை இருக்குது அல்லவா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் மிக கடுமையா போராடுறாங்க. மிக வேகமான அறிக்கைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். அவர் EVKS இளங்கோவன் அவர்கள் பயன்படுத்தி இந்த வார்த்தையில நமக்கு கடும் விமர்சனம் இருக்குது. அதே நேரத்துல ஒரு இந்த கட்சியும் அந்த கட்சியும் சேருமோ என்று ஒரு சந்தேகத்தை வெளியிடுவதெல்லாம் ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அதற்கு இவ்வளவு கடுமையான எதிர்வினை ஆற்றுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினர் பிரியங்கா மீது ஏன் வழக்கு தொடுத்தார்கள்? சாதியை சொல்லி திட்டினாரா? ஒருவரை சாதி சொல்லி திட்டினான் என்பதை ஆதரவாக உருவாக்குவது இது சரிதானா? இது மாதிரியான நடவடிக்கைகள் எவ்வளவு கண்டிக்கப்பட்டிருக்கின்றன. தந்தை பெரியாரை செருப்பால் அடித்தேன் என்று சொன்ன தலைவருக்கு பாஜக எவ்வளவு கண்டனத்தை தந்திருக்கின்றது. ஆனால் போட்டு கண்டிச்சாங்கன்னு சொல்றாங்களே. இளங்கோவன் மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு பல்வேறு தளங்கள்ல இருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும்னு ஒரு தரப்பு சொல்றவங்க இவங்களே மன்னிச்சுட்டு போயிடலாம்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துடாதா? இதையே இன்னொரு தரப்புல இருந்து செய்ய மறுக்கிறாங்க. ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்ல? இது ஒரு பெரிய பண்பு தானே. இது பெரிய பண்பு தான். இது அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து சட்டமன்றத்தில் யுவர் டேஸ் ஆர் கவுண்டட் என்று சொன்னார்கள். புற்றுநோயில் அவர் பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் யுவர் டேஸ் ஆர் கவுண்டட், நாட்கள் எண்ணப்படுகின்றன என்ற போது மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று பதில் சொன்னார். அடிகளை அளந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று. மிக மோசமான விமர்சனங்களை, இன்னும் சொல்ல போனால் இப்போது தமிழக முதல்வரை பார்த்து வைத்த விமர்சனங்களை விட கோடி மடங்கு அதிகமாக அவர் அரசியலில் நுழைந்த நேரத்தில் மிக மோசமாக பேசினார்கள். ஆனால் அது மக்கள் ஆதரவை தான் தந்திருக்கின்றது. இது எல்லாருக்கும் ஒன்று. அரசியலில் இருக்கின்ற ஒரு பெண்ணை பற்றி அவர் கருத்தையோ அவர்கள் எடுத்திருக்கின்ற கொள்கை கோட்பாடு எவ்வளவு வேணாலும் விமர்சித்து பேசலாம்.
ஆனால் அவர்களுடைய தனி வாழ்வை இழுத்து பேசுவது என்பது மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை தான் உண்டாக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் அப்படி பேச, எந்த ஆணையாவது பேசியிருக்கிறோமா? எந்த ஆண் தலைவரையாவது எடுத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறோமா? அப்பொழுது பெண் தலைவராக இருந்தால் மட்டும் அவருடைய தனி வாழ்வையும் அவருடைய நடவடிக்கை எடுத்து பேசுவது மிக அருவருப்பானது, அநாகரிகமானது. இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம எதிராக இருக்கின்றோம். அதனாலதான் நம்ம இந்த விமர்சனத்தின் மீது ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி விமர்சனம் செய்வதை ஜனநாயக நாட்டில் யாரும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது. ஒரு கட்சியை அவர் சாராத ஒரு கட்சியினர் விமர்சனம் செய்வார். ஆனால் இது அந்த எல்லையில் இருக்கின்றதா இல்லை வேறு பல பொருட்களை சிதறடிக்கின்றதா? அப்போ தடுத்து கொள்ள வேண்டும். இது இந்த சொல்லொழுக்கம் என்பது பொது வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பேசுகிறோம், ஒரு சொல் தவறாக போய்விட்டது, அது ஒருவரை பாதித்து விட்டது என்று சொன்னால் பாதித்தவருடைய மனநிலையில் இருந்தால் அதை பார்க்கணும். இதை நீங்கள் மன்னிச்சுட்டு போயிடலாமே என்று சொன்னால் எப்பொழுதுமே முதல் உரிமை பாதிக்கப்பட்டவனுக்கு. பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் பாதிச்சிருக்கிறோம், அதாவது அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்பது ஒரு வழிமுறை. இல்லது நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடைன்னு வள்ளுவர் எழுதியிருக்கார். நல்லது செய்தது கூட கெட்டதா போயிடும், அவர்களுடைய பண்பு தெரிந்து செய்ய வேண்டும். தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர்களிடம் நீ நல்லது கூட செய்யாதேங்கிறாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த சம்பவத்துக்கு அது பொருந்துகிறதோ இல்லையோ, இதைவிட மிக பெருந்தன்மையாக நடந்து கொண்டுதான் அவங்க சொன்னது மாதிரி அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. இது தமிழகத்துல முக்கிய விவாதத்தை பின்தள்ளுகிறதே என்பதுதான் எங்களுடைய கவலை. தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போதே அந்த நோக்கம், அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அவர் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் எல்லாருமே சொல்லி முடிச்சிடுறாங்க. அதன் பிறகு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மனம் புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது, அப்படி இல்லை சொல்ல வைக்கிறது, அதுக்கு அதனுடைய நோக்கம் என்ன? அதாவது நோக்கம் இதுதான். அதாவது ஒரு மன்னிப்பாது கேட்க வைப்பதற்கான ஒரு குரல்கள் கேட்கும் அப்படிங்கிறது தான். எதை வேணாலும் சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்க முடியாதுன்னு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இப்போ இந்த பிரதமரையும் ஒரு சீஃப் மினிஸ்டரையும் சொல்லக்கூடிய அளவிற்கு நிற்கிறது. அதுவும் தலைமைகளே பேச ஆரம்பித்திருக்கிறது. அப்போ அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமாக, இவர் சொன்னார் பண்பு நிறைந்த தலைவர்கள். அது பண்பு நிறைந்த தலைவர்கள்னா இன்னைக்கு அரசியலில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு சீரழிந்த அரசியல் தான் த்ரூ அவுட் இந்தியா நடக்குது. அதனால பண்புகளை பற்றி நாம் தலைவர்களோடு சேர்த்து பேசுவதுங்கிறது கிடையாது. அவரவருக்கு ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்குது, இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. அதனால அந்த இதில் நாம் பேச முடியாது, அந்த கிரவுண்டில் பேச முடியாது. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது திசை திருப்புகிறார்கள் அதிமுகன்னு சொல்கிறாங்க. நான் அதையே அப்படியே பார்க்கவில்லை. இவர் பேசியதே திசை திருப்புவதற்கான ஒரு உத்தி தான். எந்த சமயத்தில் அது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மது உற்பத்தி ஆலைகளை பற்றி பேசும்போது, மது உற்பத்தி ஆலைகள் எந்த கட்சிகளுக்கு சொந்தமாக இருக்கிறது, இந்த இரண்டு பிரதான கட்சிகள் சாராய வியாபாரத்தின் மூலம் என்ன மாதிரியான லாபங்களை ஈட்டிக் கொண்டிருக்கின்றன பேசும்போதுதான் இந்த திசை திருப்புதல் நடக்குது. அதுவும் ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரால் நடக்குதுங்கும் போது இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் யார் திசை திருப்புவதில் ஈடுபடுகிறார்கள், அதில் எந்தெந்த கட்சிகள் நம் கண் முன்னால் வேறு பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் பின்னணியில் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு பொது பிரச்சனையாக இருந்ததை அரசியல் ரீதியாக திசை திருப்புகிறார்கள்ங்கிறதையும் நாம பார்க்க முடியும். கற்பனையை விட மேடத்தோட கற்பனை பயங்கரமா இருக்குது. அந்த இரண்டு பிரதான கட்சிகளுக்கு இவிகேஸ் உதவி செய்யறாருங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த விமர்சனத்தின் மூலம் திசை திருப்புறார், காங்கிரஸ்காரர் திசை திருப்புறார். பிரச்சனை ரெண்டு பிரதான கட்சிக்கு, அந்த பிரதான கட்சியில காங்கிரஸ் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அந்த ரெண்டு பிரதான கட்சிக்கு பிரச்சனை வந்தால் காங்கிரஸ் உதவி செய்ய, ரெண்டு பிரதான கட்சிகளும் ஆட்சி செய்வதற்கு காங்கிரஸ் உதவி செய்தது போலவே இது போல பிரச்சனை திசை திருப்பவும் உதவி செய்கிறது. தவறா விமர்சனம் செஞ்சாரு அப்படின்னு நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சியை பற்றி நிறைய விமர்சனங்கள் இன்னும் தரம் தாழ்ந்து முன்வைக்கப்படுகிறது. அதையும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் கண்டிக்கணும் அப்படிங்கிறதா நேற்றும் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். தனி மனித விமர்சனங்கள்ல எந்த கட்சியும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.